இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். உங்களுக்கு கிருபையும் தேவ சமாதானமும் உண்டாவதாக. வெள்ளிக்கிழமை காலைதோறும் பரிசுத்த ஆவியானவர் யார்? அவர் நமக்கு வரங்களை கொடுக்கிறவர், அவர் நம்மை பயன்படுத்துகிறவர், அவர் மந்தைக்கு கண்காணிகளாக ஏற்படுத்துகிறவர் என்பதை குறித்து நாம் கடந்த நாட்களிலே தியானித்தோம். காலைகள் தோறும் பரிசுத்த மத்தேயுவின் ஆலயத்திலும், மாலைகள் தோறும் பரிசுத்த லூக்கா ஆலயத்திலும் நாம் கர்த்தருடைய வார்த்தையை, பரிசுத்த ஆவியானவரை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். கர்த்தருக்கு சித்தமானால் வியாழக்கிழமை மாலை தோறும் திருவள்ளுவர் காலனியில் உள்ள கிறிஸ்து ஆலயத்திலே பரிசுத்த ஆவியானவரை குறித்து நாம் தியானிக்கவிருக்கின்றோம். இந்த நாளிலும் மந்தையை கண்காணிக்கிறவர் என்ற வார்த்தையின் அடிப்படையிலே, அல்லது the duties of a pastor, ஒரு போதகரின், ஒரு அப்போஸ்தலரின், மெய்ப்பரின் கடமை என்ன என்பதை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதின முதலாம் நிருபம் 5ஆம் அதிகாரம் 2, 3, 4 வசனங்களை நாம் வாசிக்கின்ற பொழுது, உங்களிடத்தில் உள்ள தேவனுடைய மந்தையை நீங்கள் மேய்த்து கட்டாயமாய் அல்ல, மனப்பூர்வமாயும் அவலட்சணமான ஆதாயத்திற்காக அல்ல, உற்சாக மனதோடும் சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆளுகிறவர்களாக அல்ல, மந்தைக்கு மாதிரிகளாகவும் கண்காணிப்பு செய்யுங்கள். அப்படி செய்தால் பிரதான மேய்ப்பன் வெளிப்படும் போது மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை பெறுவீர்கள் என்ற ஒரு வார்த்தையை நாம் இங்கே வாசிக்க முடியும். மேய்ப்பனானவன் அல்லது கண்காணியானவன் அல்லது அப்போஸ்தலன் கர்த்தருடைய சபையை வழிநடத்துகிற அனுபவத்திலே ஆண்டவருடைய சித்தத்தின்படி, ஆண்டவருடைய விருப்பத்தின்படி வழிநடத்தினால் அதற்கு பரிசாக 2ஆம் வருகையிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை நமக்கு வைத்திருக்கிறார் என்பதை குறித்து வார்த்தை மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. எனவேதான் ஒரு பாஸ்டருடைய, ஒரு போதகருடைய, ஒரு மேய்ப்பனுடைய கடமை என்னவென்று நாம் பார்க்கின்ற பொழுது, 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 2, 3 வசனங்களை நாம் வாசிக்கின்ற பொழுது, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு, எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல் என்ற ஒரு வார்த்தை நாம் வாசிக்க முடியும். ஒருவேளை நமக்கு நேரம் கிடைக்குதோ கிடைக்கவில்லையோ, ஆனால் ஆண்டவருடைய வார்த்தைகளை குறித்து நாம் உபதேசம் பண்ண வேண்டும், பிரசங்கம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து நாம் இங்கே தெளிவாய் வாசித்து அறிய முடியும். அது உபதேசம் எப்படி இருக்க வேண்டும் என்றால், ஜனங்கள் வழி தப்பி செல்லுகின்ற பொழுது, ஜனங்கள் தேவனை விட்டு விலகுகின்ற பொழுது கண்டித்து புத்தி சொல்லு, கண்டித்து கண்டனம் பண்ணி புத்தி சொல்லு என்ற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும். இன்றைய காலகட்டத்திலே அநேக மெய்ப்பர்கள், அநேக அப்போஸ்தலர்கள் செழிப்புள்ள உபதேசம் பண்ணுவதை நாம் நன்றாய் அறிந்திருக்க முடியும். சில சீனியர் இவாஞ்சலிஸ்ட் அல்லது சீனியர் மிஷனரிஸ் எல்லாம் ஒருவேளை புதிதாய் தோன்றிய, காளான் போன்று தோன்றிய அநேக ஊழியர்களை குறித்து கண்டித்து கண்டனம் பண்ணி பேசி இருக்கிறார்கள். ஆனால் அதை கேட்காதபடியினாலே
அப்படிப்பட்ட கர்த்தரை விட்டு விலகச் செய்கிற தேவ மனிதர்களுடைய நிலைமையை நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம். எனவே கர்த்தருடைய சபையை வழிநடத்துகிறவர்கள், மந்தையை மேய்க்கிறவர்கள் பிரசங்கம் பண்ண வேண்டும், உபதேசம் பண்ண வேண்டும். அது மாத்திரமல்ல, எல்லா நீடிய சாந்தத்தோடும் என்று வேதம் சொல்லுகிறது. உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவித்திணை உள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைக்கு ஏற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாய் சேர்த்து கொண்டு என்ற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும். இந்த காலகட்டத்திலே கர்த்தர் நமக்கு ஒரு சபையை கொடுத்திருக்கிறார், கர்த்தர் நமக்கு ஒரு மெய்ப்பனை கொடுத்திருக்கிறார், கர்த்தர் நமக்கு ஒரு சபை ஊழியரை கொடுத்திருக்கிறார். அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே என்ன சொல்லுகிறார்கள் என்பதை கேட்டு வேதத்தோடு ஒப்பிட்டு பார்த்து மனம் திரும்ப வேண்டிய நபர்கள் தங்கள் சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதகர்களை திரளாய் சேர்த்து கொள்ளுகிற ஒரு அனுபவத்தை நாம் பார்க்க முடியும். வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது போதகன் ஆத்துமாக்களை குறித்து கரிசனை உடையவனாக காணப்பட வேண்டும் என்பதை குறித்து நாம் ஏற்கனவே தியானித்தோம். எனவே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, சிலர் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு கண்டித்து உபதேசம் பண்ணினால் கசப்பாய் தோன்றுகிற ஒரு அனுபவத்தை நாம் பார்க்க முடியும். அது மாத்திரமல்ல, இப்படிப்பட்டவர்கள் தங்கள் சுய இச்சைகளுக்கு ஏற்ப, தங்கள் வாழ்க்கைக்கு ஏற்ப, தங்கள் சுய விருப்பத்திற்கு ஏற்ப அநேக போதகர்களை சேர்த்து கொள்ளுகிறார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. அது மாத்திரமல்ல, நாம் பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுகின்ற பொழுது 23, 24 வசனங்களை நாம் வாசிக்கின்ற பொழுது அங்கே ஆண்டவர் காணிக்கை போடுகிறதை குறித்து மிக தெளிவாக சொல்லி வைத்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, நீ காணிக்கை செலுத்துகின்ற போது உன் சகோதரன் பேரிலே உனக்கு குறைவு உண்டென்று நீ எண்ணினால் அங்கேதானே பலிபீடத்தின் முன் உன் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முன்பு உன் சகோதரனோடு ஒப்புரமாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும். பரிசுத்த ஆராதனைக்கு, பரிசுத்த தேவாலயத்துக்கு வருகிற எல்லாருமே கைகளிலே காணிக்கை கொண்டு வருவது முக்கியம், அவசியம். ஏனென்றால் கர்த்தர் தன்னை ஆசீர்வதித்திருக்கிறார், நான் கர்த்தருக்கென்று காணிக்கை கொடுக்கிறேன் என்று சொல்லுகிற பெரும் கூட்டத்தை நாம் பார்க்கிறோம். ஆனால் இயேசு சொன்னபோது, நீ காணிக்கை செலுத்த, நீ பலிபீடத்தில் உன் காணிக்கை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டென்று அங்கே நினைவு கூறுவாயாகில் அங்கேதானே பலிபீடத்தின் முன் உன் காணிக்கை வைத்து விட்டு போய் முன்பு உன் சகோதரனோடு ஒப்புரமாக்கிவிட்டு பின்பு வந்து காணிக்கையை செலுத்து. ஆண்டவர் காணிக்கைக்கு முக்கியத்துவம் கொடாமல் உறவுக்கு, அன்புக்கு முக்கியத்துவம் கொடுத்தார், ஒப்புரவாகுதலுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார். மனிதன் நேயத்தோடு கூட ஒருவரை ஒருவர் பரஸ்பர அன்போடு கூட வாழ வேண்டும் என்பதை குறித்து ஆண்டவர் மிக தெளிவாக கற்றுக் கொடுத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, நாம் பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற போது அங்கே கர்த்தருடைய வார்த்தை இந்த பகுதியிலே நாம் தியானிக்கின்ற பொழுது, யோவான் ஸ்நானன் யூதேயாவின் வனாந்தரத்தில் வந்து
மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணினான். கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதைகளை செவ்வை பண்ணுங்கள் என்று வனாந்தரத்திலே கூப்பிடனுடைய சத்தம் உண்டாயிற்று என்று ஏசாயா தீர்க்கதரிசியில் நாளை சொல்லப்பட்டவன் இவனை. இந்த யோவானை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் எருசலேம் நகரத்தாரும் யூதயா தேசத்தார் அனைவரும் யோர்தானுக்கு அடுத்த சுற்றுப்புறத்தார் யாவரும் அவனிடத்திற்கு போய் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் நதியிலே அவனால் ஞான ஸ்நானம் பெற்றார்கள். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று சொன்ன மாத்திரத்திலே அநேக ஜனங்கள் யோவானால் ஞான ஸ்நானம் பெற்றார்கள் என்பதை குறித்து நாம் பரிசுத்த வேத வாக்கியங்களிலே அறிந்து கொள்ள முடியும். இவர்களை பார்த்த பரிசேயரிலும் சதுசேயரிலும் அநேக தன்னிடத்தில் ஞானஸ்நானம் பெறும்படி வருகிறதை அவன் கண்டு, விரியன் பாம்பு குட்டிகளே என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் இங்கே அறிந்து கொள்ள முடியும். இந்த பரிசேயர் சதுசேயர் என்பவர்கள் நியாயப்பிரமாணத்தை நன்றாய் அறிந்தவர்கள். நியாயப்பிரமாணத்தை நன்றாய் அறிந்து இயேசுவை குறித்து குற்றம் சாட்டுகிறவர்களாக காணப்பட்டார்கள். இவர்கள் நியாயப்பிரமாணம், வேதாகமம், ஆகமங்கள் எல்லாவற்றையும் நன்றாய் அறிந்திருந்தபடியினாலே இவர்களை பார்த்து யோவான் ஸ்நானன் சொல்லுகிறார், விரியன் பாம்பு குட்டிகளே என்று சொல்லுகிறார். இந்த விரியன் பாம்பு குட்டியின் தன்மை என்னவென்றால், அது தன் தாயினிடத்திலிருந்து விஷத்தை உறிஞ்சி வாழுகின்ற ஒரு தன்மை உடையது. இந்த விரியன் பாம்பு குட்டி ஒருவேளை பகலிலே குப்பைகளிலே தங்களை ஒளித்துக் கொள்வது உண்டு. ராத்திரி மாத்திரம் இவைகள் வெளியே வருகிறதை நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம். எனவே இந்த பரிசேயர் மற்றும் சதுசேயரை பார்த்து விரியன் பாம்பு குட்டிகளே என்று அழைக்கிற ஒரு வார்த்தையை நாம் இங்கே வாசிக்க முடியும். அது மாத்திரமல்ல, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள் என்று சொல்லி உபதேசிக்கின்ற ஒரு அனுபவத்தை நாம் பார்க்க முடியும். அநேகர் நான் மனம் திரும்பி இருக்கிறேன், ரட்சிக்கப்பட்டு இருக்கிறேன், அபிஷேகம் பெற்று இருக்கிறேன் என்று சொல்லுகிறவருடைய வாழ்க்கையை நாம் பார்க்கின்ற பொழுது கனி இல்லாத ஒரு அனுபவம் நிறைந்திருப்பதை நாம் காண முடியும். ஒருவேளை நாம் கனிகளால் அறியப்படுவோம் என்ற வசனத்தின்படியே கர்த்தர் எதற்காக கர்த்தருடைய சபையிலே நம்மை நாட்டினாரோ, நாம் கனி கொடுக்கும்படியும் அந்த கனி நிலைத்திருக்கும்படியும் ஆண்டவர் நம்மை ஏற்படுத்தினார் என்ற வசனத்தின்படியே விசுவாச வாழ்க்கையிலே சாட்சியாய் வாழுகின்ற அனுபவம், நற்கனி நிறைந்து காணப்படுகின்ற ஒரு அனுபவம், நீதியின் கனிகள் நிறைந்து காணப்படுகின்ற ஒரு அனுபவம், ஆவியின் கனிகள் நிறைந்து காணப்படுகின்ற ஒரு அனுபவம் இருக்க வேண்டும் என்பதை குறித்து வசனம் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. எனவேதான் யோவான் ஸ்நானன் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும். இவர் பரிசேரையும் சதுசேரையும் பார்த்து விரியன் பாம்பு குட்டிகளே என்று சொன்னார். இன்னும் நாம் கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்கின்ற பொழுது சங்கீதம் 58:5 நாம் வாசிக்கின்ற பொழுது அங்கே பாம்பின் தன்மையை குறித்து மிக தெளிவாக சங்கீதக்காரன் சொல்லுகிறார். எப்படி என்றால், கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, பாம்பாட்டிகள் வினோதமாய் ஊதினாலும் அவர்கள் ஊதும் சத்தத்திற்கு செவிகொடாதபடிக்கு தன் காதை அடைக்கிற செவிட்டு உரியனை போல் இருக்கிறார்கள் என்ற ஒரு வார்த்தையை நாம் இங்கே வாசிக்கிறோம். எத்தனையோ விசை உபதேசத்தை கேட்டாலும், எத்தனையோ விசை பிரசங்கத்தை கேட்டாலும், ஒருவேளை மனம் திரும்பாதபடிக்கு
செவிட்டு உரியனை போல் இருக்கிற ஜனங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஒருவேளை பாம்பாட்டிகள் என்று சொல்லுகின்ற பொழுது வித்தியாசமான போதகர்கள் உங்கள் மத்தியிலே கடந்து வந்திருக்க கூடும். கண்டிப்பாய் போதிக்கிறவர்கள் கடந்து வந்திருக்க கூடும். அவ்வப்போது கன்வென்ஷன் கூட்டங்களிலே பேசுகின்ற தேவ மனிதர்கள் கடந்து வந்திருக்க கூடும். கர்த்தருடைய தீர்க்கதரிசிகள் உங்களோடு கூட பேசி இருக்க கூடும். ஆனால் இவை எல்லாவற்றையும் ஒருவேளை ஏற்றுக்கொள்ளாதவர்களாக பாம்பாட்டிகள் வினோதமாய் ஊதினாலும் அவர்கள் ஊதும் சத்தத்திற்கு செவிகொடாதபடிக்கு தன் காதை அடைக்கிற செவிட்டு உரியனை போல் இருக்கிற கூட்டத்தாரை குறித்து வசனம் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, கண்காணிப்பை விரும்புகிறவன், சபையை மேய்க்கிறவன் கடிந்து கொண்டு கண்டனம் பண்ணி உபதேசம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து வார்த்தை மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. ஒரு உபதேசம் என்று சொல்லுகின்ற பொழுது நாம் கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருந்து கர்த்தருடைய ஆவியானவர் ஜனங்களுக்கு ஏற்ற வார்த்தையை கொடுக்கின்ற அந்த அனுபவத்திலே நான் அதை கர்த்தருடைய சமூகத்திலிருந்து பெற்று செல்லுகின்ற பொழுது கர்த்தருடைய பாதத்திலே காத்திருந்து நாம் கர்த்தருடைய வார்த்தையை பெற்று செல்லுகின்ற பொழுது அங்கே ஜனங்கள் ரட்சிக்கப்படுவதையும் ஜனங்கள் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஆவிக்குரிய மாளிகையாய் கட்டி எழுப்பப்படுகிற ஒரு அனுபவத்தையும் நாம் கண்டுகொள்ள முடியும். என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, எனவேதான் ஒரு மேய்ப்பனின் கடமை என்னவென்றால் சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணி எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்ல வேண்டும் என்பதை குறித்து வார்த்தை நமக்கு மிக ஆழமாக கற்றுக் கொடுக்கிறது. முதலாவதாக, ஒருவேளை ஒரு கண்காணியானவன், மேய்ப்பனானவன், சபையை கர்த்தருக்குள் வழி நடத்துகிறவன் பிரசங்கம் பண்ணக்கூடிய ஒரு நபராய், பிரசங்கம் பண்ண தகுதியுடைய ஒரு நபராய் காணப்பட வேண்டும் என்பதை குறித்து வேத வாக்கியம் நம்மிடத்திலே தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, விசுவாச வாழ்க்கையிலே கர்த்தருடைய ஜனங்களை கர்த்தரண்டை நடத்துவதிலே நாம் எப்படிப்பட்ட ஒரு பிரசங்கத்தை ஆயத்தப்படுத்துகிற ஒரு நபராக காணப்படுகிறோம். ஒருவேளை நான் எப்படிப்பட்ட ஒரு உபதேசத்தை சொல்லுகிறவர்களாக நாம் காணப்படுகிறோம். இன்றைக்கு அநேக விதமான உபதேசங்கள் வந்துவிட்டது. செழிப்பான உபதேசம், நீ கர்த்தருக்கென்று தசமபாகம் கொடுத்தால் கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து விடுவார் என்று சொல்லி இல்லவே இல்லை. நீ கர்த்தருக்குள் பலமாய் காணப்பட்டால், கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆழமாய் வளருகிற பரிசுத்தமுள்ள மனிதனாய் மனுஷியாய் காணப்பட்டால் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். அது மாத்திரமல்ல, யெகோவா மாத்திரம் தெய்வம் என்று சொல்லுகிற ஒரு கூட்டம் எழும்பி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அவருடைய உபதேசம், நீங்கள் ஆலயத்திற்கு செல்ல வேண்டாம், வீட்டு ஜெப கூட்டத்திலே நீங்கள் காத்திருந்தால் போதும், வசனங்களை தியானித்தால் போதும், யெகோவா மாத்திரம் தெய்வம், பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவை அவர்கள் ஒருவேளை உபதேசத்திலே சேர்த்துக் கொள்வதே இல்லை. ஒருவேளை கடைசி காலத்திலே நூதனமான உபதேசம் எல்லாம் இன்றைக்கு எழும்பி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். விசுவாச கூட்டத்தாரின் மத்தியிலே நான் இயேசு கிறிஸ்துவை எப்படி முன்னிறுத்தி உபதேசம் பண்ணுகிற போதிக்கிற ஒரு நபராக காணப்படுகிறோம். அது மாத்திரமல்ல, இந்த நாட்களிலே தங்களையே முன்னிறுத்துகிற பெரும் கூட்டத்தை பார்க்கிறோம். அதிலும் வேதம் வாசிக்காமல், பரிசுத்த வேதத்தை வாசிக்காமல், ஒருவேளை போலியான மனிதர்களுக்கு பின்பதாக, போலியான ஊழியர்களுக்கு பின்பதாக ஓடுகின்ற ஒரு பெரிய கூட்டத்தை நாம் பார்க்கிறோம். மாய்மாலமாய் வாழுகின்ற பெரும் கூட்டத்தை நாம் பார்க்கிறோம். இதையெல்லாம் சரிப்படுத்த வேண்டும் என்றால் கர்த்தருடைய சபையிலே கர்த்தருடைய மனிதர்கள், கண்காணிகள் அல்லது சபையை நடத்துகிறவர்கள், whether he or she may be a catechist or a priest or a apostle, யாராக இருந்தாலும், ஒருவேளை நான் ஜனங்கள் வழி விலகுகின்ற பொழுது கண்டனம் பண்ணி
கண்டித்து புத்தி சொல்லுகிற ஒரு சத்துவத்தை பெற்றவர்களாக காணப்பட வேண்டும். அப்படி காணப்படுகின்ற பொழுது சபை கர்த்தருக்குள்ளே வளருகின்ற ஒரு அனுபவம், சபை கர்த்தருக்குள்ளே எழும்பி பிரகாசிக்கின்ற ஒரு அனுபவத்தை நாம் கண்கூடாக பார்க்க முடியும். எனவே விசுவாச வாழ்க்கையிலே ஆண்டவர் நம்மை எதற்காக ஏற்படுத்தினாரோ அதிலே நாம் சரியாய் காணப்படுவோம். கர்த்தருக்கு முன்பதாக உண்மையும் உத்தமமான ஊழியக்காரிகளாய் காணப்படுவோம். கர்த்தர் நம்மை பயன்படுத்துவார். அநேகர் ரட்சிக்கப்படுவார்கள். அநேகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கர்த்தருடைய ஞான ஸ்நானத்தை பெற்றுக் கொள்வார்கள். அநேகர் அபிஷேகம் பெற்றுக் கொள்வார்கள். ஆதி திருச்சபைக்கு ஒப்பான ஒரு கர்த்தருடைய சபை நம்முடைய சமகாலத்திலே உருவாக ஆண்டவர் நமக்கு அதிகமாய் உதவி செய்வாராக. ஆமீன், ஆமீன். நாம் ஜெபிப்போம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவர் யார்? அவர் வரங்களை கொடுக்கிறவர், அவர் தம்முடையவர்களை நடத்துகிறவர், அவர் கண்காணிகளை ஏற்படுத்துகிறவர் என்ற வசனங்களுக்காய் ஸ்தோத்திரம். மெய்யாகவே கண்காணிப்பை விரும்புகின்ற ஒவ்வொரு மனிதனும் நல்ல வேலையை விரும்புகிறான் என்ற வசனத்தின்படியே பாதத்திலே காத்திருந்து ஜனங்கள் சீர்கெட்டு போய்விடாதபடிக்கு, ஜனங்கள் விலகி விடாதபடிக்கு ஆண்டவரே உபதேசம் பண்ணக்கூடிய சத்துவத்தை, பொறுமையோடு கூட உபதேசம் பண்ணக்கூடிய சத்துவத்தை கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் நிறைவாய் கொடுப்பீரார். கடைசி காலத்திலே அநேகர் எழும்பி வஞ்சிப்பார்கள் என்ற வார்த்தையின்படியும், கூடுமான மட்டும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் வஞ்சிக்கப்படுவார்கள் என்ற வசனத்தின்படியும், தெரிந்து கொள்ளப்பட்ட அநேகர் வள்ளி விலகி ஓடுகிறதை கண்டு அவர்களுக்காக பரிதபிக்கிற, அவர்களை மண்டை திருப்புகிற ஒரு கண்காணியாக ஒவ்வொருவரும் காணப்பட தேவாவியானவர் அனுக்கிரகம் செய்யும்படியாய் வேண்டு நிற்கிறோம். ஆத்தும ஆதாயத்திலே ஆண்டவரே ஆத்துமாக்களுக்கு உத்தரவாதிகளாய் காணப்படக்கூடிய சத்துவத்தை தாரும். அநேகர் மனம் திரும்பவும் உம்மை மெய்யாய் ஆராதிக்கக்கூடிய சத்துவத்தை கர்த்தர் கொடுப்பீரார். ஒவ்வொருவரையும் கரத்திலே தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து நடத்தும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன்.